நெகட்டிவ் எண்ணங்கள் வாழ்க்கையை எப்படி பாதிக்கும்? வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை சாரல். ஒரு அழகான காட்டுல ஒரு பெரிய யானை இருந்துச்சு. அது குளத்துல குளிச்சு சுத்தமா ஃப்ரெஷ்ஷா வெளியே வந்துச்சு. அந்த நேரத்துல ஆப்போசிட்ல ஒரு பன்றி சாக்கடையில விழுந்து உடம்பு முழுக்க அழுக்கா வந்துட்டு இருந்துச்சு. இத பார்த்த யானை உடனே தன்னுடைய வழிய மாற்றி வேற வழியா போச்சு. பன்றி நினைச்சது, நம்மளை பார்த்து இந்த யானை பயந்து ஓரம் போயிடுச்சு. அது தன்னோட பன்றி கூட்டத்துக்கு போய் இதை சொல்லிச்சு. அந்த செய்தி காடெங்கும் கொஞ்ச நேரத்துல பரவிச்சு. மற்ற யானைகள் அந்த யானை கிட்ட வந்து, நீ உண்மையிலேயே பன்றியை பார்த்து பயந்தியான்னு கேட்டுச்சு. அதுக்கு யானை சிரிச்சபடி, நான் பயந்து போகல, நான் சுத்தமா குளிச்சுட்டு வந்தேன். அந்த பன்றி சாக்கடையில விழுந்து அழுக்கா இருந்துச்சு. அந்த பாதையில போனா அந்த நாற்றம் என் மேலேயும் வீசோன்னு தான் நான் பாதையை மாற்றினேன். இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் ஆளுங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆனா அவங்களோட வார்த்தைகளை கவனிக்கணுமா இல்ல வேண்டாமாங்கிறத முடிவு பண்றது நம்ம கையில தான் இருக்குது. ஒரு நெகட்டிவ் தாட் நம்மளோட நாளையே கெடுக்கும், ஏன் நம்மளோட வாழ்க்கையை கூட அது கெடுக்கும். ஆனா நம்ம மனசுல பாசிட்டிவ் எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அந்த நாள் சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கையே அழகா மாற்றும். அதனால யானை மாதிரி நம்மளும் பாசிட்டிவா சிந்திக்கணும். கடைசியில நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குது. நல்லதா நினைச்சா நல்லதுதான் நடக்கும்.